அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த 2500 ரூபாய் எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது குறித்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். சட்டசபையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம், மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தில் அனைத்து மகளிர்களுக்கும் தகுதியானவர்கள் கிடையாது, அனைவருக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமே 2500 ரூபாய் நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். எப்போ அப்படின்னாக்கா தேர்தல் பிரச்சாரத்தின் போது, ரைட்டாக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் இருக்கிறது. ஸோ அதனால் 2500 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். இதில் முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வழங்கணும், நிதி என்ன இருக்குது, இது பற்றி ஆய்வு செய்யணும். ஆய்வுக்கு பிறகு ஆய்வு செஞ்சு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் அந்த லிஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணணும். எவ்வளோ மகளிர் இருக்காங்க, அந்த எந்தெந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்களை சேகரித்து அதுக்கான ஆய்வுகளில் இறங்கியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அமைச்சர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்க முடியும், ரைட்டா? ஸோ இந்த நிலையில் அந்த இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் இதுக்கு முன்னாடி இருந்த திட்டத்தை அப்படியே நடைமுறையில் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இப்பொழுதும் பார்த்திங்க அப்படின்னாக்கா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயானது அக்கௌண்ட்டில் வந்துட்டுருக்கு. அதாவது டிவிகே கவர்மெண்ட் 2 மாதம் ஆகுது. 2 மாதங்களும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது இந்த 2500 ரூபாய் எப்போ வரும்ன்ற கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அப்டேட்டு. இதுக்குண்டான விரைவில் நடவடிக்கை எடுப்போம், விரைவில் இது செய்வோம்னு சொல்லியிருந்தார். இது ஒரு விஷயங்களா. சட்டசபையில் அதே மாதிரி வெளியிலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆளுநர் உரையில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து, சட்டசபையில் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் முதலமைச்சர் வாயால் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா ஆளுநர் உரை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 110 விதியின் கீழே சில அறிவிப்புகளையும் விட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கி பேச போகிறாங்க. இன்றைக்கி ஆளுநர் உரை சார்ந்த அப்டேட்டை இன்றைக்கி முதலமைச்சர் பேச போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆளுநர் உரை, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகளெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய உரை இருக்க போகுது, ரைட்டா? இந்த உரையின் போது முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த 2500 ரூபாய் தொகைக்கான அறிவிப்பும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக டிவிகே கவர்மெண்ட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ அவர்களுக்கான நலத்திட்டங்கள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு நலத்திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டமும் பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து பயணத்திட்டமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறதா ஒரு தகவல்கள் வந்திருக்கு. இந்த 2500 ரூபாய் இந்த மகளிர்களுக்கு, அனைத்து மகளிர்களுக்கும், அனைத்து ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் ஆகிடுச்சு. இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பை ஓரிரு மாதங்களில் வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசும்போது இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வெளியிட வாய்ப்புகள் இருக்கிறது. அமைச்சர் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னார், நிதிநிலையை பொறுத்து இது ஆய்வு பண்ணி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பொறுத்து பார்க்கும்போது இன்னும் 2 மாதங்கள் டைம் எடுக்குமோ அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ஓரிரு மாதங்கள் ஆகுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளது. அதே சமயத்தில் முதலமைச்சருடைய உரையில் தான் இது சம்மந்தப்பட்ட தெளிவான விளக்கம் நமக்கு தெரியும். ஒரு விஷயம், மூணாவதாக ஃபைனலாக இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இடைத்தேர்தல் 5 தொகுதிகளில் இடங்கள் காலியாக இருக்கிறது. எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிலே முதலமைச்சர் 2 தொகுதியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு தொகுதி காலியாக இருக்கிறது. இவ்வாறாக ஒரு 5 தொகுதிகளுக்கு, இன்னும் சில தொகுதிகளும் வேக்கண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 5 தொகுதி இருக்குது. இந்த 5 தொகுதியிலும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் 6 மாதத்துக்கு அப்புறம் வரணுன்ற மாதிரி நிறைய சொன்னாலும் உடனடியாக நடத்த தேர்தல் ஆணையம் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடிகிறது. ஸோ அதனால் இந்த தேர்தலுக்கு முன்கூட்டியே இந்த 2500 ரூபாய் வழங்கிடுவாங்க. அதையும் நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கணும், ரைட்டா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேர்தலுக்கு முன்கூட்டியே இந்த 2500 கொடுக்குவாங்க. இந்த தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் இருக்கிறது.
அதே மாதிரி இன்று முதலமைச்சர் வெளியிட இன்று நடக்குமா அல்லது இந்த 2 மாதங்களுக்குள்ளார நடக்குமா அப்படின்ற விஷயம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளார அப்டேட் கொடுத்துருவாங்க. இந்த மகிழ்ச்சியான அப்டேட்டை தெளிவாக விளக்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அரசியல் காரணங்கள் மற்றும் சட்டசபையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே முதலமைச்சர் இன்று அறிவிப்பை வெளியிடலாம் அல்லது இந்த 2 மாதங்களுக்குள்ளே ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளார இந்த மகளிர் உரிமை தொகை 2500 அப்படின்றது அனைத்து மகளிர்களுக்கும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு கேம்ப்பு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி கேம்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்களா, அந்த மாதிரி பண்ணி அனைத்து மகளிர்களுக்கும் அந்த டேட்டா இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் இதுவரை பெற்றிருக்கிறார்கள், எவ்வளோ பேர் லிஸ்ட்டில் இன்னும் ஆட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த லிஸ்ட் டேட்டாவை ஃபுல்லும் எடுத்து அவர்களுக்கான கேம்பில் வர வச்சு அந்த விண்ணப்பங்கள் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ப்ராசஸே 2 மாதம் எடுக்கும். ரைட்டா? ஸோ 2 மாதம் அப்படின்றது கட்டாயமாக 2 மாதம் எடுத்துரும் அந்த ப்ராசஸே. ரைட்டா? அதில் இப்போ இந்த ஜூன் ஜூலையில், அதாவது ஜூலை மோஸ்ட்டும் ஆகஸ்ட் இந்த மாதங்களில் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணால் கூட அதை நடைமுறைப்படுத்தவே 2 மாதங்கள் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் அப்படின்றது ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் சேர. ஆனால் அறிவிப்பு வந்துருச்சு, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது, 2 மாதத்தில் வந்துடும், 3 மாதத்தில் வந்துடும், நீங்கள் நம்பலாம். இதுதான் இருக்கக்கூடிய லீகல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த நடைமுறைக்கு சாத்தியமான வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். மேலும் இது சம்மந்தப்பட்ட புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.